ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எல்லா வீட்லேயும் கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில வீட்டில் சிம்பிளாக இருக்கும், ஒரு சில வீட்டில் கிராண்டாக இருக்கும். சுகன்ஸ் ஹோமில் எப்போவுமே சிம்பிளான ரெசிபி தான். அதுவும் இது 10 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தேவையான அளவு 1 கிண்ணி பால் பவுடர், 1 கிண்ணி சுகர். நான் ஹாஃப் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிண்ணி போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பண்ண போகிறது வந்து பேடா தான். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் பவுடரை ஒரு தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கைவிடாமல் கிளறணும், கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ண அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒட்டவே விடக்கூடாது. இல்லைனா நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து ட்ரைப்ளை கடாய் தான். இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் கொடுத்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சோண்டு பால் மட்டும் சேர்த்த போகிறோம். பால் ஏன் சேர்த்துறோன்னா அப்போ தான் அந்த பேடாவோட கன்சிஸ்டன்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பால் பத்தலைன்னா கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 2-3 ஸ்பூன் தான் பால் விடணும். அதிகமாக விட்டால் கொல கொலன்னு ஆகிடும். அந்த பேடாவோட கன்சிஸ்டன்சிக்கு வராது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும். அதிகமாக பால் சேர்த்தவே கூடாது. மேக்ஸிமம் 4 to 5 ஸ்பூன்ஸ் தான் பால் இருக்கணும். நல்லா கலந்து விடும்போதே அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் கரண்டி எடுக்காமல் நல்லா அப்படியே பிளெயினாக இப்படி தடவி விட்டு நல்லா கலக்கி விடணும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ண சுகரை அது கூட சேர்த்திக்கணும். இப்போ எல்லா பக்கமும் கட்டியாக திரண்டுரும். ஆஃப் பண்ணி கை வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூட்டில் கை வச்சிடாதீங்க, கை சுட்டுக்கும். நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி கையில் அமுத்தி பார்த்தா அது உருண்டை மாதிரி வரும். இதுதான் பேடா. நிறைய ஊரில் வந்து ஃப்ளேவருக்காக நிறைய ஏலக்காய், குங்குமப்பூ நிறைய சேர்த்துவாங்க. ஆனால் நம்ம எதுவும் சேர்த்துறதில்ல. பவுடர் சுகரை வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக, பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறக்காக ஒரு டிப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ஊர்களில் அது ஸ்பெஷலாகவும் பண்ணுறாங்க. இந்த பேடாவை 10 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் கை விடாமல் கிளறி கொஞ்சம் பக்குவம் இருந்தால் போதும். ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். செகண்ட் பண்ண போகிற ரெசிபி கூட ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல் தாங்க. அதுவும் இல்லாமல் இது நம்ம நட்ஸில் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். நம்ம வெறும் கோந்து வச்சு பண்ணலாம். இது வந்து எடிபிள் கம்முன்னு சொல்லுவாங்க. இந்த எடிபிள் கம் வந்து ஒரு வகையான கோந்து வகையை சேர்ந்தது. இது வந்து ஒரு மரத்துலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. எடிபிள் கம்முன்னு அமேசானில் கிடைக்குது, நிறைய பக்கங்களில் கூட கிடைக்குது. இதுக்கு ஹிந்தியில் டிங்க்குன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ நட்ஸாக சேர்த்துருக்கிறது வந்து முந்திரி, திராட்சை, உலர் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பாக்கி என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ், நீங்கள் பம்கின் சீட்ஸு, அது பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸுன்னு எது வேணால் சேர்த்திக்கலாம். நான் கூடவே டேஸ்ட்டுக்காக கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். கொப்பரை தேங்காய்லேருந்து நேச்சுரலாக கோகோனட் ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ நான் வந்து எந்த கீயும் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. கொஞ்சம் வந்து துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவினது வந்து வேறு ஆப்ஷனுக்கு, அது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். கட் பண்ணது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்காக தான். அதுவும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது கொப்பரை தேங்காயிலேருந்து அந்த எண்ணெய் வரனால நம்ம கீ எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்காக தான் நம்ம கொப்பரை தேங்காவை கொஞ்சம் சேர்த்தியே போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் கொப்பரை தேங்காய் வந்து டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக காமிக்கிறதுக்காக தான் நம்ம கொப்பரை தேங்காவை கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கோம். பாதியை துருவினதுக்கும் பாதியை நம்ம அரைக்கிறதுக்காகவும் எடுத்திருக்கோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு கொஞ்சோண்டு கீ எதுக்குன்னா இந்த எடிபிள் கம்முக்காக தான். இது நம்ம சூடான கீயில் போடும்போது அது பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா மொறுன்னு, அது டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். இதை நம்ம கீல வறுக்கும் போது ஃப்ரேக்ரன்ஸ் கூட நல்லாயிருக்கும். இதை எடிபிள் கம்முன்னு சொல்லுவாங்க. அமேசான் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லலாம் இது அவைலபிளாக இருக்குது. இப்போ டிமார்ட்டில் கூட ரீசெண்டாக பார்த்தேன். ஹிந்தியில் இதுக்கு டிங்க்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு வகையான கம். இது உடம்புக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுது. நம்ம வயிற்றுல புண்ணெல்லாம் இருந்ததுன்னா இந்த லட்டு சாப்பிட்டா டக்குன்னு சரியாயிடும். இது வந்து ஏதோ விசேஷ காலங்களுக்கும் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் நார்த் சைடில் ஆஃப்டர் டெலிவரி இது செஞ்சு கொடுப்பாங்க. வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு இது நல்லாவே சப்போர்ட் பண்ணும். டிங்க்குன்னு நீங்கள் போட்டாலே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூகுளில் அழகாக வந்துடும். கொப்பரை தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும். கொப்பரை தேங்காவை வறுத்து முடித்த உடனே கொஞ்சம் தணல் அதிகமாக இருக்கும். அடுத்தது உலர் திராட்சையை நான் வந்து அந்த தணலை ஆஃப் பண்ணிவிட்டு அதே தணலில் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். திராட்சைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் கீயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா உப்பி வந்துடும். எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நம்ம போட்டிருக்கிற எல்லா நட்ஸுமே ஆப்ஷனல் தான். இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. கொஞ்சம் காஸ்ட் வைஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். நமக்காக, நம்ம ஹெல்த்துக்காக நம்ம போடலாம். நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் எல்லாமே போட்டிருக்கேன். பம்கின் சீட்ஸ் மட்டும் போடலை. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காது. எங்கள் வீட்டில் யாரும் அதை சாப்பிட்றதில்ல.
ஸ்மெல்லை விரும்புறதில்ல, அதனால நான் அதை போடலாம். ஆனால் பம்கின் சீட்ஸ் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். ஏன் நான் தனித்தனியாக ஃப்ரை பண்ணுறேன்னா ஒட்டுக்கா போட்டு ஃப்ரை பண்ண முடியாது. ஒவ்வொரு நட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பதம் இருக்கும். இப்போ பாதாம் ஒரு வகையான பதம் இருக்கும், அதை வந்து நம்ம கம்மியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு பதமாக இருக்கும். எல்லாமே கருக கருக வறுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு பதமாக வறுக்கணும். இப்போ எல்லா தணலையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வறுத்துட்டேன். ஒன்றொன்னா அரைக்கணும் தனித்தனியாக. ஏன்னா ஒரு சிலது வந்து கடக்கு முடக்குன்னு அரைக்கும், ஒரு சிலது வந்து நைஸாக அரைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் எடிபிள் கம்மை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே கொப்பரை தேங்காவை நம்ம அரைக்கும் போது அதுவும் இதுவும் ஈவனாக அரைச்சிக்கும். கொப்பரை தேங்காவை நம்ம முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப பவுடர் ஆயிரும், அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு எடிபிள் கம்மை போட்டுட்டேன். நல்லா நைஸாக நரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு நட்ஸாக போட்டு அரைச்சிக்கலாம். கடைசியாக பேரிச்சம்பழம் போடணும். ஏன் கடைசியாக பேரிச்சம்பழம் போடணுன்னா ஜார் வந்து ஸ்டக் ஆகிடும். அதனால தான் லாஸ்ட் ஆப்ஷனாக எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியில் நம்ம பேரிச்சம்பழம் போடுறோம். வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஏன்னா அது வந்து திருதிருன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாதாம் முந்திரி எல்லாமே தனித்தனியாக அரைச்சாச்சு. திராட்சை கூட நல்லா நைஸாக அரைஞ்சிரும். ஆனால் இந்த பேரிச்சம்பழம் மட்டும் நமக்கு எப்போவுமே ஒரு ஆட்டம் காட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியில் அரைக்கிறோம். நல்லா எல்லா சைட்லேயும் எடுத்து விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே ஈவனாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு கடைசியில் பார்த்தீங்களா திட்டாக நான் சொன்ன மாதிரியே வந்தது. இது நைஸாக தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்காமல் நல்லா ட்ரையாக அரைச்சிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் பொடி சேர்த்துல, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம், அது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசியாக நம்ம பேரிச்சம்பழத்தை போட்டோம் பார்த்தீங்களா, அதனால தான் அது திட்டாக இருந்தது. இது கூடவே நல்ல ஸ்மெல்லுக்காக இலாய்ச்சி பவுடர், அதாவது ஏலக்காய் பவுடரை கொஞ்சோண்டு சர்க்கரையோட சேர்த்து அரைச்சா அது நைஸாக அரைஞ்சிரும். அது நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் கீ எல்லாம் எதுவும் சேர்த்தல. ஆல்ரெடி எடிபிள் கம்லேருந்தும் கொஞ்சம் அந்த ஆயில் தன்மை வரும், கொப்பரை தேங்காயிலேருந்தும் அந்த ஆயில் தன்மை வரும். அதனால் நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. டிங்கை நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அதில் நெய் ஊற்றிருக்கிறதுனால நான் வேறு எதுவுமே சேர்த்தலை. இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். லட்டு பதம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எசன்ஸ் மாதிரி வரும். அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். லட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கொப்பரை தேங்காவை துருவி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்தாலே போதும். பார்க்கறக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் டாப்பிங்ஸ் எல்லாம் வைக்கும்போது சாப்பிடும்போது 1-2 வாயில் வருங்க. அந்த கொப்பரை தேங்காயோட டேஸ்ட் அப்படியே வரும். அதுக்காக தான் கடைசியில் நான் துருவினதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது பார்க்கறக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான 2 கோகுலாஷ்டமி ரெசிபி. அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். கொஞ்சம் டைமும் கொஞ்சம் பக்குவமும் இருந்தால் போதும். எந்த ரெசிபியாக இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் செய்வோம். அதுவும் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது அதிக டேஸ்ட்டும் இருக்காது. டேட்ஸில் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் சுகர் கூட நம்ம வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரே 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டிருக்கறனால அது நம்ம கையில் எடுக்கும் போதே அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நம்ம பண்ண 2 டிஷ்ஷுமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான். வீட்டில் குட்டி கிருஷ்ணா இல்லைனா குட்டி ராதை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட மெமரிஸ்லையும் அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கிருஷ்ணாவோட ஃபேவரட் ரெசிபி கூட. இந்த பேடா வந்து மதுராவில் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க, நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லோருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.